வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கியது சென்னை சிறப்பு நீதிமன்றம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மூத்த அமைச்சர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. ஜெயலலிதா மரணத்துக்கு தினகரன் குடும்பத்தினரே காரணம் என சி.வி. சண்முகம் பேட்டி. சுகாதாரத்துறை செயலரை தூண்டிவிடுவதாக அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக எம்பிக்கள் குற்றச்சாட்டு. மே மாத இறுதியில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி வெளியிடப்படும் என அறிவிப்பு. திமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை ஐகோர்ட்டில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்குமாறு ஐகோர்ட் அறிவுறுத்தல். ஒத்துழைக்க மறுத்தால் நீதிமன்றமே தலையிட்டு இடைநீக்கம் செய்ய நேரிடும் என எச்சரிக்கை. ரஃபேல், மேகதாது உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளி. கூச்சல் குழப்பம் நிலவியதை அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைப்பு. அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மீது கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த கல்வீச்சு சம்பவம் நடைபெற்ற போது பாலகிருஷ்ணா ரெட்டி பாஜகவில் இருந்தார். இந்த நிலையில் வழக்கு எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டது. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவுற்றதை அடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 108 நபர்களில் 16 பேர் குற்றவாளிகள் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் வழக்கில் தொடர்புடைய அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,500 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதால் தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி சிறப்பு நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட சிறப்பு நீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டதோடு 1 மாதத்திற்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு சிறப்பு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருப்பதை தொடர்ந்து அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சரின் இல்லத்தில் ஆலோசனை செய்து வருகின்றனர். கடந்த 1998ஆம் ஆண்டு பேருந்து மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் தமிழக அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து பேரவையில் இருந்த அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சர் இல்லம் அமைந்துள்ள கிரீன்வே சாலை விரைந்தனர். அங்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து அமைச்சர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இங்கு அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டியும் இன்று சென்றிருந்தார். அவர் முதலமைச்சரை சந்தித்து பேசினார். பின்னர் முதலமைச்சர் பழனிசாமி சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா வீட்டிற்கு வேலைக்காரர்களாக வந்தவர்களே அவரது உயிரை பறித்துவிட்டதாக அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடங்கி வைத்தார். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜெயலலிதா மரணம் குறித்து பல்வேறு தரப்பினர் எழுப்பிய கேள்விகளை தான் தாம் கேட்பதாக கூறினார். குற்றச்சாட்டு என வந்துவிட்டால் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்க உரிமை இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜெயலலிதா மரணத்திற்கு காரணம் தினகரன் குடும்பத்தினர் என்றும் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். சந்தேகம் என்று வந்துவிட்டால், தவறு என்று வந்துவிட்டால், குற்றச்சாட்டு என்று வந்துவிட்டால், அது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராலும் சரி, எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சரி, நீதிமன்றத்திலே பொறுப்புகள் இருந்தாலும் சரி, அந்த சந்தேகத்தை யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கேட்கின்ற உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அனைத்து சாதாரண மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு யார் எந்த குடும்பத்தை குற்றச்சாட்டு சொல்லுகின்றனோ, இன்றைக்கு அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு இன்றைக்கு வருகிறார்கள். திருடனுக்கு இன்றைக்கு சாட்சி சொல்கிறான்.
இன்னைக்கு டிடி தினகரன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கொண்டிருக்கிறான். அந்த தினகரன், உனக்கு மட்டும்தான் பேச தெரியும் என்று நினைக்காத, உனக்கு மட்டும்தான் வாய் இருக்குது என்று நினைக்காத. நாங்கள் பேசினால் நீ தாங்க மாட்ட. நீ அந்த வீட்டிற்கு எடுபடி வேலை செய்ய வந்தவர்கள் நீங்கள் எல்லாம் வேலைக்காரர்கள். நீங்கள் வேலைக்காரர்களாக வந்து அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள். இன்றைக்கு அம்மா உயிரை பறித்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு அம்மாவுக்கு அந்த சிறைக்கு செல்வதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீயும் குடும்பமும். அதை மறந்துவிட்டு பேசாத. சட்ட அமைச்சரின் குரல் சாதாரண தொண்டனின் குரல் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என கூறியதை IAS அதிகாரிகள் தவிர்த்திருக்க வேண்டும் எனவும் கூறினார். சட்ட அமைச்சரை பொறுத்தவரை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அவருடைய ஒரு குரல் என்பது ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்கின்ற வகையில் தான் அவருடைய அந்த குரல் இருந்தது. யாரையும் ஒரு தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு கூற வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே யாருக்கும் கிடையாது. ஆணையத்தில் சில சந்தேகங்கள் இருக்கின்றதை நம்முடைய சட்ட அமைச்சர் அதனை ஒட்டி அந்த கருத்துக்கள் சொல்லும்போது சம்பந்தப்பட்டவர்கள் அதனை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு ஜனநாயக கடமை. ஆனால் அதுல என்ன கருத்து என்று சொன்னால், அந்த IAS அதிகாரிகளுடைய அந்த சங்கம் ஒரு மனு முதலமைச்சருக்கு கொடுக்கும்போது இது தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் ஒரு படி மேலே போய் அது தேவையில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கின்ற அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் அது மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தவிர்த்திருக்கலாம். அதுதான் இன்றைக்கு சட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது அவர் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த IAS ஆஃபீஸர். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை டிடிவி தினகரன் தான் தூண்டி விடுவதாக அதிமுக MP MLAக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் MP அருண்மொழி தேவன் தலைமையில் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஆறுமுகசாமி ஆணையத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியதை தான் CV சண்முகம் கேட்டதாக தெரிவித்தார். ஆனால் அமைச்சர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என ராதாகிருஷ்ணன் கூறுவது தவறு என்றும் தெரிவித்தனர். ராதாகிருஷ்ணனை தினகரன் தூண்டி விடுவதாகவும் ஜெயலலிதாவை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லாததற்கு உரிய பதில் தேவை என்றும் கூறினர். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது 1.17 கோடி ரூபாய் அளவுக்கு தின்று தீர்த்தது யார் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். அம்மா அவர்களை வெளிநாட்டிற்கு மருத்துவம் செய்வதற்கு அனுப்புவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருந்த பொழுதும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு இந்தியாவிலேயே நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எனவே அதுவே போதும் என்ற தகவலையும் அதற்கு அமைச்சரவையிலிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்ற தகவலையும் கூறியிருப்பதாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய சுகாதார செயலாளர் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் வெட்டினரி சயின்ஸ் தான் படிச்சிருக்காரு, IAS ஆபீசரா இருந்தாலும் கூட IAS அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார் என்று சொல்லி இன்னைக்கு மக்களாட்சி தத்துவத்தை பற்றி புரட்சித் தலைவர் பேசியிருக்கிறார். அம்மா இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் ஏழை மக்களுக்கு வழங்கியதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அண்ணன் எடப்பாடியாரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக நல்லாட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துபவர்களை நீங்கள் பத்திரிகையாளர் மட்டுமல்ல பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த சந்திப்பை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். IAS அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து IAS அதிகாரிகளின் சங்கம் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்திருந்த கருத்தை தொடர்ந்து இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் CV சண்முகம் அமைச்சர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என IAS அதிகாரிகள் விமர்சித்திருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் மக்கள் பிரதிநிதிகளை அதிகாரிகள் மிரட்டும் தொனியில் விமர்சிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் MP MLAக்கள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் CV சண்முகம் IAS அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்திருப்பதற்கு IAS அதிகாரிகள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
IAS அதிகாரிகள் சங்கம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணை வருகின்ற மே மாதம் இறுதியில் வெளியிடப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மனுவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட சில காரணங்களால் தேர்தல் நடைபெறுவது தாமதமாவதாக தெரிவித்திருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் விளக்க அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழகத்தில் உள்ளாட்சிகளின் வார்டு மறுவரை அறை பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் வார்டு சுழற்சி இட ஒதுக்கீடு பணிகள் 90 நாட்களில் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணை வருகின்ற மே மாதம் இறுதியில் வெளியிடப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஜனவரி 28ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேலுக்கு ஒத்துழைப்பு அளிக்க மறுக்கும் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியான பொன்மாணிக்கவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு என தனி அலுவலகம் இல்லை என்றும் தங்களுக்கு அலுவலகம் இல்லாத நிலையில் நடுத்தெருவில் இருப்பதாகவும் புகார் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை கடைபிடிக்கும் விதமாக சிலை கடத்தல் தடுப்பு சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேலுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் பொன்மாணிக்கவேலுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிகாரிகளை நீதிமன்றமே தலையிட்டு இடைநீக்கம் செய்ய நேரிடும் என நீதிபதிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியை ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அகிலேஷ் யாதவ் மீதான சிபிஐ விசாரணை மத்திய அரசின் அரசியல் பழிவாங்கும் செயல் என குற்றம் சாட்டி சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். சபரிமலை கோவில் விவகாரத்தில் பாஜகவினரால் நடத்தப்படும் வன்முறை சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் கூச்சலிட்டனர். ரஃபேல் போர் விமான பேரம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பிக்களும் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். இதனால் மாநிலங்களவையை நடத்த இயலாத நிலை ஏற்பட்டதால் சபாநாயகர் அவையை 2 மணி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார். பின்னர் மீண்டும் அவை கூடியதும் இதே நிலை நீடித்ததால் மாநிலங்களவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்து வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார். மக்களவையிலும் ரஃபேல் போர் விமானம் கொள்முதல் விவகாரம், ஆந்திராவிற்கு சிறப்பு மாநில அந்தஸ்து, மேகதாது அணை விவகாரம் ஆகியவற்றை முன்வைத்து காங்கிரஸ், தெலுங்கு தேசம், அதிமுக மற்றும் இதர கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது அமளியில் ஈடுபட்ட 3 அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் ஒரு தெலுங்கு தேச உறுப்பினரை இடைநீக்கம் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் பிற்பகல் 2:30 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் கூடியதும் அமளி நீடித்ததால் மக்களவையை நாளை வரை ஒத்திவைப்பதாக சுமித்ரா மகாஜன் அறிவித்துள்ளார். மக்களவையில் இருந்து மேலும் 3 அதிமுக எம்பிக்கள் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேகதாது விவகாரம் தொடர்பாக அதிமுக, திமுக எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருவதை அடுத்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் இரு அவைகளிலும் அலுவல்கள் முடங்கி வருகின்றன. இந்த நிலையில் மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 2ஆம் தேதி அதிமுக எம்பிக்கள் 24 பேரை 5 நாட்கள் இடைநீக்கம் செய்வதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். தொடர்ந்து அடுத்த நாளும் அதிமுக உறுப்பினர்கள் அமளி செய்ததால் மேலும் 7 பேரை இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இன்று அவை கூடியதும் அதிமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் எம்பிக்கள் வேணுகோபால், செங்குட்டுவன், ராமச்சந்திரன் ஆகியோரை 2 நாட்கள் இடைநீக்கம் செய்வதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். மேலும் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த எம்பி சிவபிரசாத்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு எம்ஜிஆர் வேடமிட்டு இன்று வந்தவர் எம்பி சிவபிரசாத் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மக்களவையில் 34 அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே அதிமுக எம்பிக்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார்.
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத் ராம் சர்மாவை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் உயர்கல்வித்துறையில் செயலாளராக பணியாற்றி வரும் மங்கத் ராம் சர்மா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி மையம் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார். இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தடையை மீறி மங்கத் ராம் சர்மா செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் உயர்கல்வித்துறை செயலாளர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து மங்கத் ராமை கைது செய்து நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என மாநகர காவல்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழக அரசு ஆசிரியர்கள் பங்கேற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு ஊழியர் சங்கங்களின் சார்பில் நாளை மற்றும் நாளை மறுநாள் வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த சில சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளது. அதில் அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் வகையில் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துவது விதிமுறைகளை மீறும் செயல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த நாட்களில் விடுப்பு எடுக்கக்கூடாது என்றும் அன்று பணிக்கு வராதோர் பட்டியல் காலை 10:30 மணிக்குள் பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த நாட்களில் விடுப்பு எடுத்தால் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாறன் சகோதரர்கள் மீதான சட்டவிரோத BSNL தொலைபேசி இணைப்பு வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வருகின்ற 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. சட்டவிரோதமாக தொலைபேசி இணைப்பை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குற்றச்சாட்டு பதிவிட்டதை ரத்து செய்யக்கோரி மாறன் சகோதரர்கள் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் குற்றச்சாட்டு பதிவை விசாரணை நீதிமன்றம் முறையாக மேற்கொள்ளவில்லை என்றும் மீண்டும் குற்றச்சாட்டு பதிவு மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதனையடுத்து சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது குற்றச்சாட்டு பதிவு செய்யும் முன்பாக வரைவு ஆவணங்களை வழங்குமாறு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. வரைவு குற்றச்சாட்டு ஆவணங்களை தாக்கல் செய்ய சிபிஐ சார்பில் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணையை வருகின்ற 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு விரைவில் திருத்தம் கொண்டுவர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறது. மத்திய அமைச்சரவை ஏற்கனவே இதற்கு ஒப்புதலும் அளித்துள்ளது. இதனையடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யக்கோரும் மசோதா நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரடியாக மத்திய அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படுதல் மற்றும் உயர்கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு ஆகியவற்றிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. பாஜகவின் வழிகாட்டியாக செயல்படும் RSS அமைப்பின் ஆலோசனையின்படியே இந்த நடவடிக்கையை மத்திய பாஜக அரசு எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. நாளையுடன் முடிவடையுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை இதற்காக மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஈரோடு அந்தியூர் வரட்டுப்பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு வரட்டுப்பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து கெட்டி சமுத்திரம், அந்தியூர், பிரம்மதேசம், ஆப்பக்கடல் ஏரிகளுக்கு வரும் 10ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார். இதனால் அந்தியூர் மற்றும் பவானி பகுதிகளில் 1039 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மை செய்து உயர் மகசூல் பெற வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளாவில் பினராயி விஜயன் அரசு மதவெறியுடன் செயல்பட்டு வருவதாக பாஜக பிரமுகர் SV சேகர் தெரிவித்துள்ளார். கரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிக்கிறாங்க. எதற்காக பாரதிய ஜனதாவினுடைய நிழலாக தமிழக அரசு செயல்படணும்? ஆனால் ஒன்று, மத்திய அரசுக்கு கீழ்தான் மாநில அரசுகள் என்பது உண்மையான ஒரு விஷயம். மத்திய அரசு ஒரு உதவியே இல்லாமல் நான் செய்யணும்னா அவங்க தனியான வேற நாடாக தான் இருக்கும். தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விட்டதனால் அது தனி நாடாகாது, அது ஒரு மாநிலம் தான் இந்தியா. அதனால அது இணைந்து செய்யணும்.
இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதால் திருவாரூர் தொகுதி மக்களின் குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசாக ரொக்கம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்தும் தேர்தல் பணிகள் அனைத்தையும் நிறுத்தி வைக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையம் இன்று காலை உத்தரவிட்டது. இதனையடுத்து இடைத்தேர்தலை ஒட்டி திருவாரூரில் அமலுக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்பப் பெறப்படுகின்றன. தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் ரொக்க பரிசு 1000 ரூபாய் திருவாரூர் தொகுதி மக்களுக்கு பின்னர் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அங்கு இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இன்றிலிருந்து அளிக்கப்படவுள்ள பொங்கல் ரொக்க பரிசு திருவாரூர் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கும் சேர்த்து வழங்க தமிழக அரசு தீர்மானித்துள்ளது. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இன்று நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி இன்று முதல் தொடங்கியது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீளமுள்ள கரும்பு துண்டு, 20 கிராம் உலர் திராட்சை, 20 கிராம் முந்திரி, 5 கிராம் ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்களும் 1000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. நியாய விலைக் கடைகளில் வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்று சென்றனர். தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த பொங்கல் பரிசானது ஒவ்வொரு வார்டுகளிலும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக எங்கள் வார்டான இந்த 61வது வட்டம் புதுப்பேட்டை ஏரியாவில் இப்போது வழங்கப்படுகிறது. இந்த வழங்கப்படுகிற இந்த பொங்கல் பரிசானது ஒரு தெருவாரியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான பகுதிக்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டு அதனை அறிவிப்பதனால இவர்களுக்கு எளிதாக இருக்கிறதுனால பொதுமக்கள் தங்களுடைய குறித்த நேரத்தில் இந்த பொருட்களை வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் வாங்குறதுனால எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் மக்களுக்கு எளிதான முறையில் வழங்குறதுக்கு இந்த தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. பொது விநியோகம் பண்ணுகிற இந்த துறையும் நல்லபடியாக இந்த இது செய்கிறது. இதற்கு காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் தங்களுடைய பணிகளை சிறவேற செய்வதனால இந்த பொங்கல் பரிசு மக்களுக்கு எளிதாக சென்றடைய அரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. 1000 அங்கே வந்திருக்கேன். ஏரியா பார்த்து 2 ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா டெய்லி 2 ஏரியா 2 சந்து கொடுக்குறாங்க. கரும்பு கொடுத்துருக்காங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க. நல்லா நீட்டானது இருக்குது. மொத்தமாக கொடுக்காம 2 சந்தாக கொடுத்துருக்காங்க டெய்லி. அது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. ஜனங்க கஷ்டப்படாமல் இருக்காங்க. நல்லா தெளிவாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் எல்லா டோட்டலாக போட்டால் முடியாது. ஜனங்கள் இதாயிரும், அடிபட்டுரும். நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் சூப்பராக இருக்குது. சேலத்தில் பெண்கள் சுய உதவி குழுக்களிடம் வாங்கிய கடனை திருப்ப செலுத்தாததால் தாயும் மகளும் சிறை வைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த அர்ஜுனன், யசோதா தம்பதியருக்கு 4 குழந்தைகள் உள்ளன. இவர்களின் குழந்தை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிகிச்சைக்கு இவர்களிடம் பணம் இல்லாததால் மகளிர் சுய உதவி குழுக்களிடம் கடன் பெற்றுள்ளனர். அந்த பணத்தை அவர்கள் சிறிது சிறிதாக திரும்ப செலுத்தி வந்த நிலையில் சில மாதங்களுக்கு பிறகு எஞ்சிய பணத்தை தருவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்தவர்கள் கடன் வாங்கிய பெண்ணையும் அவரது குழந்தைகளையும் வீட்டில் சிறை வைத்து சித்திரவதை செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் புகார் அளித்தனர்.